எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முனிஷ் டெய்லர் சேனலுக்கு வரவேற்கிறேன் உங்களை. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆரி ஒர்க் பத்தின சின்ன டிப்ஸ் தான் இது. ஆரி ஒர்க் போட்டு மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆனா நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் டெய்லருங்க எல்லாருமே. ஏன்னா ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா கரெக்டாவே கொடுக்க மாட்றாங்க. டிசைன் போட்டு தரவங்க நம்மளா ஆர்டர் கொடுக்குறவங்க சரியா போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த மெட்டீரியல் வாங்குறவங்க வந்து சரியாவே வர மாட்டுது. அது என்ன நினைச்சுதான் போடுறாங்கன்னே தெரியல. ஓரமா வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட் நம்ம எப்படிதான் அதை வந்து கட் பண்ணி வச்சாலும் அது வந்து சரியாவே வரவே மாட்டுது. நான் சின்ன ஐடியா தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இதுல வந்து சப்போஸ் நம்ம இது வாங்கிட்டோம், கஸ்டமர் வந்து வாங்கிட்டாங்கக்கா அக்கா எப்படியாவது தச்சு கொடுத்துருங்கான்னு சொல்றாங்க. சரி, நம்ம ஃப்ரண்ட் டிசைன் வரலன்னா வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்காது. அதனால வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து எப்படி கட் பண்ணி நம்ம இது சரி பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல வந்து கையெல்லாம் வந்து நம்ம லைனிங் நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன். இதை நான் கை முதல்ல கட் பண்றேன். கை வந்து 9 இன்ச்சு கொடுத்துருக்கான். ஆனா வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு போட்டிருக்கான். என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த மெட்டீரியல் வாங்கினாலே வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து வரவே மாட்டுது அது. அதனால வந்து அது ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் வரும். நான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட, மா இருக்கத்தான் நான் வச்சிடறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போடுற அளவு வந்து மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாவே உட்காராது நம்மளுக்கு எப்பவுமே. ஆனா மெட்டீரியல் வாங்கும்போது வந்து நம்ம கொஞ்சம் கவனமா வாங்கணும். ஒல்லியா இருக்கவங்களுக்கு வந்து எப்படியாவது அட்ஜஸ்ட் ஆயிடுதுப்பா. நம்மளுக்கு வந்து இந்த கொஞ்சம் குண்டா இருக்கவங்களுக்கு அவங்களுக்குலாம் மட்டும் தான் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் ஆக மாட்டுது. மெட்டீரியல் வந்து நம்ம பார்த்து வாங்கணும். மெட்டீரியல் அதுக்கு தான் இந்த வீடியோவே. ஆரி ஒர்க் மெட்டீரியல் வாங்குறவங்க வந்து நம்ம கொஞ்சம் கவனமா வாங்கணும் தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். நான் உங்களுக்கு பேக் நெக் வந்து நான் ஃபர்ஸ்ட் பீஸ்ல வந்து நான் இதையும் கட் பண்ணல, லைனிங்கும் கட் பண்ணல. நான் வந்து தைக்கும் போது அப்படியே வந்து டிசைன் எப்படி இருக்கோ அப்படியே வந்து போட்டுப்பேன். அதனால வந்து நான் அப்படியே போட்டிருக்கேன். பாருங்க, பேக் கட் பண்ணிட்டு வந்து துணி வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இதுல வந்து நம்ம ஃப்ரண்ட் எப்படி எடுக்கிறது, எவ்வளோன்னு தான் கொடுத்துருக்கான் பாருங்க. எதை நினைச்சுதான் இவங்க போட்டாங்கன்னே எனக்கு தெரியல. எப்படி போட்டாலும் எனக்கு வந்து இப்படி போட்டாலும் சென்டர் வருது, அப்படி போட்டாலும் ஒட்டு வருது. என்ன செய்யறதுனே தெரியல. நான் இந்த பக்கம் மாத்தி போட்டா கரெக்டா வருது, ஆனா ஃப்ரண்ட் டிசைன் வரவே வராது. நானும் எப்படியோ மாத்தி மாத்தி போட்டு பாக்குறேன். உங்களுக்கு வந்து இது மாதிரி அனுபவம் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஷார்ட்ஸ்ல இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஆனா வந்து நான் எதுவும் சொல்லல, பெரிய வீடியோ வந்து பாருங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். அதனாலதான் இந்த வீடியோவும் போடுறேன். உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து இப்ப பேக் கட் பண்ண போறேன். பாருங்க, பேக் வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். பேக் கட் பண்ணிட்டு தான் இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து துணி எடுக்க போறேன். இதுல வந்து பாருங்க. ஆனா நிறைய வந்து இது மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய வருதுங்க. நான் தைக்கும் போது மெட்டீரியல் வாங்கிட்டு நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் டெய்லருங்க தான். ஆனா அவங்க போட்டு வித்துடுறாங்க இதை டிசைனை காமிச்சு. ஏன்னா கையில பாத்தீங்கன்னா டிசைன் வந்து ரொம்ப அழகா இருக்கு இது. அதனால வந்து இவங்க இது வாங்கிட்டாங்க, இந்த கலர் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு. சரி, என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நானும் போடுறேன். நான் நெக்கு வந்து லாஸ்டா தான் தைக்கும் போது தான் நான் வந்து வெட்டிப்பேன். இப்போ பாருங்க, ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சென்டர் போடுறோம்னா பாதி இல்லை பாருங்க. ஷோல்டர் வச்சாலும் நம்மளுக்கு பாதிக்கு மேல வந்து இது உட்காரவே இல்லை. அப்படி நம்ம சென்டரா வச்சாலும் இல்லை ஸ்ட்ரெயிட்டா வச்சாலும் எப்படினாலும் ஒட்டு தான் வரும். நம்ம வந்து கொக்கிப்பட்டி பக்கம் மட்டும்தான் நம்ம இதை கட் பண்ணிக்க போறோம். அந்த பக்கம் கொஞ்சம் பீஸ் இருக்கு, அது ஒட்டு இல்லாம வந்துடும். அதனால இது வந்து ஒட்டு தெரியாம நம்ம போட்டுக்கணும். இது நம்ம பாக்குறது. நான் பாருங்க நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு. பாதிக்கு மேல வந்து ஒரு பீஸ் வந்து நம்ம இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம போடுறோம் இல்லையா மார்க்கு, எந்த அளவுக்கு நம்ம தேவையோ அந்த அளவுக்கு வந்து இந்த வயலட் கலர் பீஸை வந்து நம்ம டிசைன் போடாத வந்து நம்ம போட்டு நம்ம வந்து எடுத்துக்க போறோம். எடுத்துட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ண வேண்டியதுதான் இது. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒட்டு ஃப்ரண்ட்ல வரதான் செய்யும், சாரி மறைச்சிக்கும். ஏன்னா வேற வழி இல்லை இதுக்கு. பட்டிக்கெல்லாம் துணியெல்லாம் ஒட்டு போடுற மாதிரி தான் வரும். இது ஐப்பட்டி பக்கம் இன்னொரு ஃப்ரண்ட்டும் நான் வந்து கட் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா துணி எப்படி மீதியை பார்த்தா நம்ம ஒட்டு போடணும். அதுக்கோசம் தான் நான் சொல்லி கொடுக்குற மெத்தட்லாம் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஷார்ட்ஸ்ல நிறைய போட்டிருக்கேன். ஏற்கனவே வந்து லைனிங் கட் பண்ற வீடியோலாம் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பெரிய வீடியோலையும் போட்டிருக்கேன். இது பாத்தீங்கன்னா நான் தச்சிட்டேன் பாருங்க. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு துணி எடுத்து நான் தச்சுக்கிட்டேன், ஒட்டு போட்டுக்கிட்டேன். இந்த பாருங்க, ஒட்டு போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதுதான் இது. நான் ஷார்ட்ஸ்ல வந்து ஐடியாலாம் எதுவும் சொல்லல, ஃபுல் வீடியோ வந்து பாருங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். நான் நிறைய வீடியோ வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். டிசைன்லாம் வந்து பிளவுஸ் கட் பண்ற வீடியோ கூட ஷார்ட்ஸ்ல நிறைய இருக்கு.
ஃபுல் வீடியோலயும் இருக்கு, நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா இதுல நான் லைனிங் கட் பண்ணிட்டு நான் காட்டல, கட் பண்ண இப்படிதான் போடுறேன் இது. ஏன்னா இது ஆரி ஒர்க் பத்தின டிப்ஸ் தான் இது, அதனால தான் நான் இது போடுறேன். இது பாருங்க, பேக்கும் இது வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஃப்ரண்டோடது வந்து ஆப்போசிட் சைடு, கொக்கி பட்டிக்கும் ஐ பட்டிக்கும் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த இது ஃப்ரண்ட்டு முன் பக்கம். மீதி வர பீஸ் தான் நம்ம வந்து கட் பெல்ட்டுக்கு வந்து எடுத்து வைக்கணும். இது நம்ம கழுத்துல கொஞ்சம் பீஸ் வரும், கட் பண்ணி அதை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுல கட் பண்ற சின்ன சின்னதெல்லாம் எடுத்து தான் கொஞ்சம் நம்ம வந்து போட்டுக்கணும். சாரியில கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் பட்டிக்கு. ஆனால் சாரி கலர் என்னன்னு பார்த்தாதான் நம்ம வந்து போடலாமா இல்லையான்னு தெரியணும். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டு போட்டு தான் நம்ம பட்டிக்கு எடுக்கணும் துணி இதுல. ஆனா இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு இது மாதிரிலாம் அனுபவம் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது நிறைய பேருக்கு இந்த அனுபவம் தெரியல, நிறைய பேருக்கு தெரியாம வாங்கிடுறாங்கன்னு தான் சொல்லிட்டு நான் இந்த வீடியோவே போடுறேன். ஏன்னா நிறைய தைக்கிறதுக்கு வரதுனால நான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து நிறைய பேர் சந்திச்சிருப்பாங்க, அதனால தான் வந்து நான் இது போடுறேன். பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் போட்டாச்சு. என்னடா இவ வளவளன்னு பேசிட்டே இருக்கான்னு நினைக்காதீங்க, நான் கட் பண்ணது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அவ்வளவுதான், இது முடிஞ்சிச்சு. இது ஆப்போசிட் சைடு ரெண்டு ஃப்ரண்ட், இது கொக்கி பட்டி ஐப்பட்டி வைப்போம் இல்லையா ஃப்ரண்ட் கப், இது அவ்வளவுதான். இது கட் பண்ணியாச்சு. இது பேக்கும் கட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இது மீதி ஒட்டு போட்டு தைச்சி ஃப்ரண்ட்ல ஆனா வரதான் செய்யும், வேற வழி இல்லை நம்மளுக்கு. ஏன்னா டிசைன் வரலன்னா நல்லா இருக்காது. நான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் டிசைன் வராதுன்னு சொல்லிட்டேன், அப்புறமா தான் சரி நம்ம ஒட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒட்டு போட்டு தைக்கிறேன். சாரி கொஞ்சம் மறைச்சிப்போம் நம்ம ஒட்டு போடும்போது. அவ்வளவுதான். இது கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் தச்சுட்டு அப்புறமா அடுத்த வீடியோல போடுறேன். உங்களுக்கு இது மாதிரிலாம் அனுபவம் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.